வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கல்வி உதவித்தொகையை உயர்த்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தீப திருநாளில் திருவண்ணாமலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. டங்ஸ்டன் விவகாரம் நாடாளுமன்ற எம்பி கனிமொழி இரண்டாவது நாளாக நோட்டீஸ். 500 தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை டெண்டர் விடுத்துள்ளது. தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் தகவல். கல்வி உதவித்தொகையை 8 லட்சமாக உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வருடாந்திர குடும்ப வருமான உச்ச வரம்பினை ஒன்றிய அரசு 2,50,000 ரூபாய் என நிர்ணயித்துள்ளது. அதனை உடனடியாக உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் அதிக எண்ணிக்கையில் சேர்வதற்கு தேவையான வசதிகளை செய்து தருவது மிக அவசியமானது என்றும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான ஆண்டு வருமான உதவித்தொகைக்கான உச்ச வரம்பினை 2,50,000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். டங்ஸ்டன் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி இரண்டாவது நாளாக நோட்டீஸ் வழங்கியுள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டம் வகுத்துள்ளது. இதற்கு ஊராட்சி கூட்டத்தில் பங்கேற்ற வணிக வரித்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என உறுதியளித்திருந்தார். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் டங்ஸ்டன் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி இரண்டாவது நாளாக நோட்டீஸ் வழங்கியுள்ளார். அதில் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணிக்கம் தாக்கூரும் நோட்டீஸ் கொடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மோடி, அதானி படங்களுடன் கூடிய ஜோல்னா பையை அணிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தொழிலதிபர் அதானி லஞ்ச விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் இரு அவைகளும் முடக்கப்பட்டுள்ளது. இதனை கடந்த 3ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற வளாகத்தில் மகர்துவார் நுழைவாயில் படிக்கட்டுகள் முன்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தினம்தோறும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மோடி, அதானி கட்டிப்பிடித்தபடி இருக்கும் கார்ட்டூன் படம் அச்சிடப்பட்ட கருப்பு நிற ஜோல்னா பை அணிந்தபடி எம்பிக்கள் மகர்துவார் படிக்கட்டுகள் முன்பாக நின்றபடி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இதில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ், திமுக, JMM இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். மக்களின் பயன்பாட்டிற்காக 500 தாழ்த்தள மின்சார பேருந்துகளை வாங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை டெண்டர் விடுத்துள்ளது. தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேருந்துகளை இயக்கும் வகையில் ஜெர்மனி வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் சுமார் 7,492 கோடி மதிப்பில் 5 கட்டமாக போக்குவரத்து கழக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25 தாழ்த்தள பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்நிலையில் 12 மீட்டர் நீளமுள்ள 500 தாழ்த்தள மின்சார பேருந்துகளை வாங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை டெண்டர் விடுத்துள்ளது. சென்னை மாநகரில் 500 மின்சார தாழ்த்தள பஸ்களை இயக்க பணி ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோவை, மதுரை நகரங்களிலும் மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இவை அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை தமிழ்நாடு கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவள்ளூர், நாகப்பட்டினம், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று, இவை புயலாக மாற வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் இன்றும் நாளையும் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யும் என்பதால் 2 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் எச்சரிக்கை பொறுத்தவரை குமரி கடல், மன்னார் வளைகுடா, தமிழ்நாடு கடற்கரை பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறை காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை டெல்டா மாவட்டங்கள், கடலூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசு ஆயுஷ் மருந்து ஆளுநர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் வழங்கிட வலியுறுத்தி NRHM இயக்குநரிடம் மருந்து ஆளுநர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். சென்னை DMS அலுவலகத்தில் அனைத்து ஆயுள் ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் சங்கம் சார்பில் தினக்கூலி அடிப்படையில் பணி செய்யும் ஆயுஷ் மருந்தாளுநர்களுக்கு தொகுப்பு ஊதியத்தில் ஊதியம் குறைப்பதை எதிர்த்தும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் NRHM இயக்குநரிடம் மருந்தாளுநர் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பணியாளர்கள், தற்போது வரை வழங்கப்பட்டு வரும் ஊதியம் 19,500 ரூபாயை ஊதிய அடிப்படையில் குறைத்து 15,000 ரூபாய் வழங்கப்படுவது ஏற்புடையதல்ல என்றும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் NRHM இயக்குநரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். நாங்க NRHM இயக்குனரை சந்திக்கிறதுக்காக வந்தோம். அவங்க எங்க கோரிக்கை மனுவை கொடுக்கறதுக்காக வந்தோம். நாங்க 19,500 எங்களுக்கு இதுக்கு முன்னாடி சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப தொகுப்பூதியமா மாத்தி 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அந்த ஊதியத்துல உடன்பாடு கிடையாது. அது வேண்டான்னு நாங்க மறுப்பு கடிதம் கொடுக்கறதுக்காக வந்தோம். இப்ப அவங்க ஜனவரி மாசம் மீட்டிங் வச்சு பேசிட்டு அதுக்கான ஆய்வு நடத்திட்டு நாங்க உங்களுக்கு என்னன்ற விஷயத்த நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஊதியத்திலேயே நீங்க தொடர்ந்து பணி செய்யுங்க, 19,500லயே நீங்க பணி செய்யுங்க. உங்களோட முடிவை தெரிஞ்ச பிறகு நீங்க எங்களுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதோ இல்ல நீங்க 15ல தொடர்வீங்களா இல்ல 19,000ல தொடர்வீங்களான்றதை நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணி எங்களுக்கு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஜனவரி மாசம் மீட்டிங் முடிச்சிட்ட உடனே நாங்க சொல்றோம். ஜனவரி மாதம் கடைசியில எங்களை மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இதுக்கப்புறம் சேலரி கன்சல்டேஷன் பேல நீங்க எப்பனாலும் மாறிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களோட நலன் கருதி நாங்க இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சரி, நாங்க இதோட போயிட்டு இதோட ஜனவரி மாசம் கடைசியா அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதை நம்பிதான் தமிழ்நாடு முழுக்க நாங்க வந்திருக்கோம். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர்.
மகாகவி பாரதியார் அவர்களின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பாரதியாரின் திரு உருவ சிலைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதியார், தமிழ் கவியில் உரைநடையில் தனி புதுமை படைத்த செந்தமிழ் தேனி மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் என்றும், மொழி, நாடு, பெண் விடுதலை, பிற்போக்குத்தனங்கள் எதிர்ப்பு என தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இந்திய திருநாட்டின் விடுதலைக்கும் தொண்டு செய்த பாரதி வாழிய என பதிவிட்டுள்ளார். மத்திய அரசின் நிதி திட்டத்திற்கு செலவிடப்படுவதால் அதன் வெளிப்படைத்தன்மை பாதிப்பதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு மீதான மாநில நிதி தணிக்கை அறிக்கை தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மத்திய கணக்காயர் அலுவலகத்தில் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஜெய்சங்கர் மற்றும் முதன்மை கணக்காய்வு தலைவர் KP ஆனந்த் ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2021-2022 ஆண்டில் 46,538 கோடி இருந்த வருவாய் பற்றாக்குறை கடந்த 2022-2023 ஆண்டில் 36,215 கோடியாக குறைந்துள்ளது என்றும், முந்தைய ஆண்டின் வருவாய் வரவுகளை விட இந்த ஆண்டில் வரவுகள் 17% அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். 27,816 கோடி ரூபாய் பட்ஜெட் கணக்கில் கொண்டு வராமல் மத்திய அரசு மாநில உள்ளாட்சி ஊரக வளர்ச்சி போன்ற துறைகளுக்கு நேரடியாக வழங்கியுள்ளது. இவ்வளவு பெரிய தொகை பட்ஜெட் கணக்கில் கொண்டு வரவில்லை. நேரடியாக மத்திய அரசின் நிதி திட்டத்திற்கு செலவிடப்படுவதால் அதை முறையாக தணிக்கை செய்ய முடியாத நிலை உள்ளதால் அதன் வெளிப்படை தன்மை பாதிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மாநில அரசு வழங்க வேண்டிய அனுமதியை மாவட்ட அளவில் வழங்குவது, மத்திய அரசு வழங்க வேண்டிய அனுமதியை மாநில அளவில் வழங்குவதால் விதிமீறல்கள் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். HRNC funds, temple funds, அது it cannot be audited என்ற மாதிரி ஒரு எண்ணமாக இருக்கலாம். But it is being managed through 1957 Act. அரசு அதை இதுக்கு முன்னாடியும் நாங்கள் பொதுவான ஆடிட் பண்றோம். இது ஸ்பெஷலா இந்த ஏரியாவை பார்க்கணும் அப்படின்ட்டு பார்க்கறோம். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் கூட ஒரிசா, கர்நாடகா அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் கூட HRNC ஆடிட் பண்ணி இருக்கிறாங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மோடி, அதானி படங்களுடன் கூடிய ஜோல்னா பையை அணிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தொழிலதிபர் அதானி லஞ்ச விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் இரு அவைகளும் முடக்கப்பட்டுள்ளது. இதனை கடந்த 3ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற வளாகத்தில் மகர்துவார் நுழைவாயில் படிக்கட்டுகள் முன்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தினம்தோறும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மோடி, அதானி கட்டிப்பிடித்தபடி இருக்கும் கார்ட்டூன் படம் அச்சிடப்பட்ட கருப்பு நிற ஜோல்னா பை அணிந்தபடி எம்பிக்கள் மகர்துவார் படிக்கட்டுகள் முன்பாக நின்றபடி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இதில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ், திமுக, JMM இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். வேலூர் அருகே திருமண அமைப்பு தொழிலாளர் நலசங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு திருமண அமைப்பு தொழிலாளர் நலசங்கத்தின் கூட்டம் மாநில தலைவர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகரன் கூட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் மாநிலம் முழுவதும் இருந்து திரளான திருமண அமைப்பு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திருமண அமைப்பாளர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் பட்டியலில் சேர்த்து தொழில் அங்கீகாரம் வேண்டும், திருமண அமைப்பாளர்களுக்கு என்று தனி நலவாரியம் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுரை வில்லாபுரம் அருகே மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது.
இதனை மதுரை மாநகர போக்குவரத்து காவல் துணை ஆணையர் வனிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மதுரை வில்லாபுரம் ஆர்ச்சியிலிருந்து துவங்கிய போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி ஜெயவிலாஸ் தெற்கு வாசல் சப்பானி கோவில் கிரைம் பிரான்ச் வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பெரியார் நிலையத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் போக்குவரத்து காவல் கூடுதல் உதவி ஆணையர் திருமலைக்குமார், உதவியாளர்கள் இளமாறன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் தங்கப்பாண்டி, நந்தகுமார், சோபனா உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். அதானியின் ஊழல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தலைமை அஞ்சலகம் முன்பு அதானி குழும நிறுவனங்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் மணிப்பூர் கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தியும், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டத்தை தடுக்க தவறிய இந்திய நாட்டின் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் அமைந்துள்ள மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 12ஆம் தேதி விமர்சையாக நடைபெற உள்ளது. இதனையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக விழாவிற்கு சுமார் 5 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கோவை சரக டிஐஜி சரவண சுந்தர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரிக் கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள அமர்ஜோதி கார்டன் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் பாலி என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ஹுண்டாய் நிறுவனத்தின் கோனா எலக்ட்ரிக் கார் வாங்கி பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் வீட்டிற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த காரின் முன்பக்க பேட்டரி தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த விக்னேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் இருந்த தண்ணீர் மூலம் தீயை அணைக்க முற்பட்டனர். ஆனால் தீ வேகமாக பரவி காரின் முன்பகுதி மற்றும் உட்புறங்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த 30 வெட்டி காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சேகர் என்பவர் சமையல் மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சேகர் தனது மனைவி மற்றும் தாய் தந்தையுடன் மாடியில் உறங்கியுள்ளார். பின்னர் காலையில் வந்து வீட்டை பார்த்த பொழுது பூட்டு உடைக்கப்பட்டு அலமாரியில் இருந்த 12 சவரன் தங்க நகைகள், 400 கிராம் வெள்ளி மற்றும் 5000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக சேகர் அளித்த புகாரின் பேரில் ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே நிலம் அளவீடு செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தண்டுகானூர் பகுதியை சேர்ந்த வெண்ணிலா என்பவர் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் நிலத்தை அளவீடு செய்ய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் வெண்ணிலாவை அணுகிய போது 5000 ரூபாய் பணம் கொடுத்தால் நிலத்தை அளவீடு செய்து தருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து முருகன் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராஜியிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை உதவியுடன் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் வெண்ணிலாவிடம் முருகன் 5000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கொடுத்துள்ளார். பின்னர் அலுவலகத்திற்கு வெளியே இருந்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் வெண்ணிலாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே திடீரென தீப்பற்றி எரிந்த இருசக்கர வாகனம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அடுத்த எல்லப்பன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஜீவா என்பவர் குப்பம்பாளையம் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து ஆடிட்டிங் செய்ய வரும் அதிகாரிகளுக்கு உதவி செய்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் குப்பம்பாளையம் கிராமத்திற்கு வந்துள்ளார். அப்போது திடீரென இருசக்கர வாகனம் தீப்பற்றி சேதமடைந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கம் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்ந்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,640 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 7,285 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்ந்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வெள்ளியின் விலை நேற்று கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று விலை குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 103 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 3000 ரூபாய் குறைந்து 1,03,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ராணிப்பேட்டை அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கடப்பரங்கையன் தெருவை சேர்ந்த சிவகுமார் சுதா தம்பதியருக்கு அரி என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். அதில் அரி வாலாஜாவில் உள்ள அரசு நிதியுதவி பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரிக்கு உடல்நலக் குறைவால் மருத்துவ பரிசோதனை செய்த போது சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் உடல் நலக்குறைவு காரணமாக சிறுவனை வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் கடந்த 7ஆம் தேதி அனுமதித்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவியில் இந்திய வம்சாவழி பெண்ணை நியமனம் செய்வதாக ட்ரம்ப் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவி ஏற்க உள்ள நிலையில் தனது மந்திரி சபையில் இடம்பெறும் மந்திரிகள் மற்றும் பல்வேறு உயர் பதவிகளுக்கான நபர்களின் பெயர்களை அறிவித்து வருகிறார். இதில் இந்திய வம்சாவழியை சேர்ந்த பலர் இடம்பெற்றுள்ளனர். அந்த வகையில் அமெரிக்க நீதித்துறையின் உயர் பதவிகளில் ஒன்றாக விளங்கும் சிவில் உரிமைகளுக்கான துணை தலைமை வழக்கறிஞர் பதவிக்கு இந்திய வம்சாவழியை சேர்ந்த ஹர்மித் தில்லான் என்ற பெண்ணை நியமனம் செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது குறித்து ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவில் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஹர்மித் தொடர்ந்து உழைத்து வருவதால் நமது சிவில் உரிமைகள் மற்றும் தேர்தல் சட்டங்களை நியாயமாகவும் உறுதியாகவும் செயல்படுத்துவார் என்று கூறியுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். கல்வி உதவித்தொகையை உயர்த்த வேண்டும், பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தீப திருநாளில் திருவண்ணாமலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு, அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. டங்ஸ்டன் விவகாரம் நாடாளுமன்ற எம்பி கனிமொழி 2வது நாளாக நோட்டீஸ். 500 தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை டெண்டர் விடுத்துள்ளது. தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.